உலகமெல்லாம் கிட்டு ஆடுது. நீ உண்மையான வார்த்தை சொல்லிவிட்டாய், அழித்து விட்டாய். துரியோதனன் சூதுக்காரன் பொய்யான வார்த்தை சொல்லி உயிர் தப்பித்து விட்டார். அதனால இனிமேலாவதும் நீதி அறிந்து சொல்ல செய்ய வேண்டும். மகாபாரதம் கதைகள் இன்றும் தெருக்கூத்து மூலம் நம் நாட்டில் நடைபெற்று வருகிறது. அண்மையில் தருமபுரி மாவட்டம் சோமனஹள்ளி, கொல்லப்பட்டி உட்பட 8 ஊர் சார்ந்த பொதுமக்கள் இந்த மகாபாரத நாடகத்தை கண்டுகளித்தனர். 18 நாள் நடைபெற்ற கடைசி நாளான 18ஆம் நாள் இறுதி போர் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான போர் நடந்தது. 2 பேரும் கதாயுத்தத்தில் திறமைசாலிகள். துரியோதனனை பீமனால் கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவனது தாய் காந்தாரி தந்த முழு சக்தியையும் கொண்டு மகனது உடலை வஜ்ரமாகி விடுகிறார். கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் துரியோதனன் தாய் முன்பு வாழைப்பட்டையை ஆடையாக கட்டிக்கொண்டு சென்றதால் அவனது தொடைப்பகுதி மட்டும் வஜ்ரமாகவில்லை. இறுதி போரில் பீமனின் தாக்குதலை துரியோதனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பீமன் அவனது தொடையை பிளந்து கொன்றான். அந்த காட்சியும் தத்ரூபமாக நடித்து காட்டியுள்ளனர். நூற்றுக்கணக்கான மக்கள் உணர்வு பூர்வமான ஒரு மகாபாரத கதையை கண்டுகளித்தனர். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெற்ற இந்த போரில் தர்மம் வென்றது என்பதை மானிடர்கள் தெரிந்து தர்மப்படி வாழ வேண்டும் என்றே கிருஷ்ணர் கூறுகிறார்.